அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் சேனலில் ஏற்கனவே நாங்கள் 3 வீடியோ பண்ணியிருக்கிறோம். இது 4வது அடுத்த வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா கேன் டேட். இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், கேன் வந்துங்க டிசம்பர் 21 ஸ்டார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த டேட்டில் எல்லாமே ஸ்டார்ட், அந்த டேட்டை பேஸ் பண்ணி எல்லாமே போட்டிருப்பார். இந்த டேட் ஏன் இந்த டேட் சொன்னார், இந்த டேட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுதில்லை. இது அஸ்ட்ராலஜிக்கலாக தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, வேற எதுவுமே இல்லை. ஆஸ் பர் அஸ்ட்ராலஜிக்கல் ஹி ஃபிக்ஸ்டு திஸ் டேட். December 21st is the start date of every year. How he fixed that date? It's purely on astrological based only. Okay, let us I will explain. நான் இப்போ எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடிங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 2 காலம் இருக்குது. ஒன்று வந்து உத்தராயணம், இன்னொன்று தட்சணாயனம். உத்தராயணம்னா என்ன, Dachinayana. What is meant by Uttrayanam? What is Dachinayana? First we have to know that. Then only we can predict this date. Okay, first let us see. எல்லாம் நீங்கள் ஸ்கூலில் படித்தது வேற எதுவும் கிடையாது, பியூர்லி சயின்ஸ். இங்கே அஸ்ட்ராலஜிக்கலாக என்ன சொல்கிறேன், no, before going to this, don't confuse human astrology with market astrology. Market astrology completely differed with human astrology. Okay, market astrologyங்கிறது தனி, human astrology தனி, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் நான் அஸ்ட்ராலஜி எடுத்தீங்கன்னா ஒருத்தரோட மனுஷனை பற்றி தான் நான் அஸ்ட்ராலஜிக்கலாக பண்ணுறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிக்காங்க. அப்படி கிடையாது. இது பியூர்லி மார்க்கெட்டுக்குன்னு ஒரு அஸ்ட்ராலஜி இருக்குது. அந்த அஸ்ட்ராலஜி கூட நம்மளால் ஒன்றரை முடிஞ்சால் ஒன்றிக்கலாம், இல்லைன்னா வி லீவ் இட். ஓகேவா? இப்போ நம்ம பியூராக நம்ம வந்து சயின்ஸ் ஸ்கூல் லைஃப்பில் படித்த ஒன்றே தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், இது நம்ம ஸ்கூலில் படித்தது தான், வேறு எதுவும் கிடையாது. வி லேர்ன் இன் ஸ்கூல் ஒன்லி. தட் இஸ் கால்ட், திஸ் இஸ் அ ஈக்வேட்டர், பூமத்திய ரேகை. Tropic of Capricorn, மகர ரேகை. கடக ரேகை, Tropic of Cancer. சன் வந்து சூரியன் மகர ரேகையை தொட்டுட்டு திரும்பும்போது, when sun starts to end with this Tropic of Capricorn, but again it will start the travel towards the north direction. That is, that time, that exact point is called as a Uttarayanam. Uttarayanam is the exact point at which sun is just touch the Tropic of Capricorn. மகர ரேகையை தொட்டுட்டு சன் வந்து திரும்புது பாத்தீங்களா, அதுதான் உத்தராயண காலம் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தட்சிணாயன காலம் அப்படிங்கிறதுனா சன் பாத்தீங்கன்னா கடக ரேகையை தொட்டுட்டு டுவேர்ட்ஸ், அதாவது தெற்கு நோக்கி, சவுத் நோக்கி சூரியன் வந்து திரும்பு. சன் டர்ன்ஸ் டுவேர்ட்ஸ் த சவுத் டைரக்ஷன் when hit that Tropic of Cancer. அவ்வளவுதான். இப்போ வந்து உத்தராயண காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மகர ரேகையை தொட்டுட்டு திரும்புறது உத்தராயண காலம், கடகரேகையை தொட்டுட்டு திரும்புறது தட்சிணாயன காலம். கடகரேகையை தொட்டுட்டு திரும்பும் போது தெற்கு நோக்கி நகரும், மகர ரேகையை தொட்டுட்டு திரும்பும் போது வடக்கு நோக்கி நகரும். இதான் உத்தராயண தட்சிணாயனம். இப்போ என்னென்ன நீங்க சொல்றது, உத்தராயணம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? ஒரே விஷயம், உத்தராயணம் பாத்தீங்கன்னா ஜனவரி 14th, இல்லைன்னா தமிழ்ல சொன்னா தை 1. தை மாசம் 1ஆம் தேதி இங்க பாத்தீங்க, இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது தை 1, இது பாத்தீங்கன்னா ஆடி 1. எல்லாத்துக்கும் தெரியும், ஜாதகம் போற அத்தனை பேருக்கு தெரியும். தை 1க்கு சூரியன் மகரத்துக்கு போகும், ஆடி 1க்கு சூரியன் கடகத்துக்கு வரும். நேர் 180 டிகிரி ஆப்போசிட். அப்ப சூரியன் எப்போ மகரத்துக்கு போகுதோ அதுதான் பாத்தீங்கன்னா உத்தராயண காலம் ஸ்டார்டிங். தை 1ஆம் தேதி உத்தராயண காலம் ஸ்டார்டிங். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் வாட் இஸ்னா, இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜோதிடத்துல in astrologically they are predicting the astrology in two things. One is Sayanam, that is tropical. Another one is Nirayanam, sidereal. Tropical is used in Western astrology, sidereal is used in Indian astrology. இப்ப சாயனத்துக்கு நிராயனத்துக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் நீங்க சொல்லுவாங்க எல்லாருமே, அதாவது சாயனத்துக்கு நிராயனத்துக்கு அயனாம்சம் சொல்லுவாங்க. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அயனாம்சம். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் அயனாம்சம். ஒரு அயனாம்சத்தை கழிச்சிட்டு எடுக்கிறது நிராயன நம்ம முறை, கழிக்காம அப்படியே எடுக்கிறது சாயன முறை. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, தை 1ஆம் தேதி அப்படிங்கிறது மகரத்துக்கு சூரியன் போறது வந்து பாத்தீங்கன்னா நிராயன முறை.
நிராயன முறையில தை 1க்கு அங்க போகுது. அப்போ சாயன முறையில எப்ப அங்க போகும்? சாயன முறையில சூரியன் எப்ப போகும்னா டிசம்பர் 21ஆம் தேதி போகும். அந்த சாயன முறையில சூரியன் எத்தனை டிகிரியில் இருக்குன்னா 270 டிகிரி. டிசம்பர் 21 சன் 270 டிகிரியில் இருக்கும். Sun will be at 270 degree exact at December 21 as per Sayana tropical astrology. As per Western astrology, because W.D. Gann was in live in US. அங்க வந்து யூஸ் பண்ணது வந்து Western astrology. So December 21st Sun at 270 degree. அதனால தான் அவர் போட்டீங்கன்னா எல்லாவோட சார்ட்லயும் பார்த்தீங்கன்னா 270 டிகிரியில டிசம்பர் 21 இருக்கும். அப்ப நேர் ஆப்போசிட் போங்க. இது பாத்தீங்கன்னா 270 நேர் ஆப்போசிட் 90 டிகிரி ஜூன் 21. இதுதான் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கடகரேகை தொட்டுட்டு திரும்புற இடம். இப்போ சூரியனே வந்து கடகரேகை தொட்டுட்டு திரும்புது. திருப்பம் அந்த ஆயனம் மற்றும் உத்தராயணம் ஆயனம் தட்சணாயனம் ஆயனம்னா சூரியன் திரும்புது அப்படின்னா இந்த டேட்ல சூரியன் திரும்புறதோட சேர்த்து மார்க்கெட்டும் திரும்பும். இந்த டேட்ல எல்லாம் மார்க்கெட் திரும்பும் அப்படிங்கறது தான் W.D. Gann எடுத்தாரு. இப்போ ஒண்ணு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 0 டிகிரி எப்ப வரும்? மார்ச் 21. இங்க இருந்து 90 டிகிரி. இதுக்கு டிஃபரண்ட் 90 டிகிரி. இங்க இருந்து 90 டிகிரி. இதுல இருந்து 90 டிகிரி. இதுல இருந்து 90 டிகிரி. இதெல்லாம் முக்கியமான டேட்னு அவர் எடுத்தார். அவ்வளவு சிம்பிள். இதுல ஒண்ணு புதுசா ஒண்ணும் இல்லைங்க. W.D. Gann கண்டுபிடிச்சது என்னன்னா as it is what we have in basically Sun is 270 degree. Whatever it happens, Sun has to come December 21st 270 degree. That is the exact time he taken as a start date of market for every year. From that date onwards, he divided in 360 degree divided into 90 degree 90 90 90. In even he is divided 30 degree also. Every 30 degree also important date. He fixed everything in Gann. You just search in Google Gann date. Every date this will come. இப்ப பாருங்க நான் சொன்னதுதான் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட பஞ்சாங்கத்திலே இருக்குது. வேற எங்கேயும் போக வேண்டியதில்ல. நீங்க பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா தெளிவா போட்டிருப்பாங்க. டிசம்பர் மாசம் மகராயணம் 4:15 PM. தெளிவா இருக்குது பாத்தீங்களா? இதுலயே தெளிவா மகராயணத்துக்கு டிசம்பர் மாசமே சூரியன் போயிருது. எப்படின்னா as per சாயன முறை டிராபிக்கல் முறை பிரகாரம் சன் வந்து பாத்தீங்கன்னா 270 டிகிரி டிசம்பர் 21ஆம் தேதி டிசம்பர் மாசமே போயிருது. ஓகேங்களா? இப்ப கரெக்டா நம்ம பஞ்சாங்கத்திலே தெளிவா வந்து போட்டுருக்காங்க. அப்ப கேனும் இதத்தான் எடுத்து அந்த டேட்ல இருந்து எவரி 30 டிகிரி அது ஒவ்வொரு மாசமும் அந்த டேட் 30 நாளுங்கிறது ஒரு மாசத்துக்கு 30 நாள் இல்லைங்களா? 30 டிகிரி அவர் ஆட் பண்றாரு. அப்ப இந்த டேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான டேட்டா அவர் வந்து எடுத்துக்கிறாரு. எப்படி எடுத்துக்கிறாரு பண்ணீங்க ஈஸியா கிளியரா நாங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். as per அஸ்ட்ராலஜிக்கலா தான் அவர் வந்து இந்த டேட்டா வந்து எடுத்துக்கிறாரு. வேற எதுவுமே இல்லைங்களே. என்ன சயின்ஸ் பிரகாரம் தானே சூரியன் 270 டிகிரி வருது. இந்த 270 டிகிரி வர்றப்ப என்ன ஆகுது? சூரியன் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்குது. அப்ப மார்க்கெட் சூரியனே திரும்புது அப்படின்னா மார்க்கெட் திரும்புது அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணி தான் கேன் வந்து அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அங்கிருந்து எவரி 30 டிகிரி எவரி 90 டிகிரி முக்கியமான டேட் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி முக்கியமான டேட் நிறைய டேட் கேன் எடுத்துக்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய எங்க கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட அஸ்ட்ராலஜி என்ன, மார்க்கெட்டோட டெப்த் என்ன அஸ்ட்ராலஜிலாம் ப்ரூஃப் பண்றோம். இது எப்படி ப்ரூஃப் பண்ணுமோ அதுவும் ப்ரூஃப் பண்றோம். ரெண்டாவது கேனோட ஸ்கொயர் ஆஃப் 9 எப்படி யூஸ் பண்ணாரு, எந்த மாதிரி அஸ்ட்ராலஜிக்கலா யூஸ் பண்ணாரு அதை ப்ரூவ் பண்றோம் நாங்க. இன்னும் பிளானட்டரி மூவ்மெண்ட் வச்சு அவர் என்ன பண்ணாரு, எந்தெந்த மாதிரி பிளானட் எங்க மூவ் ஆனா என்ன நடக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் உங்க ட்ரேடிங்கே என் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ட்ரேடிங் ஸ்டைலே மாறிடுச்சு. அவங்களோட ஸ்டைல் டிஃப்ரெண்டா என்னைக்கு ட்ரேட் பண்ணணும், என்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடாது, என்னைக்கு மார்க்கெட் திரும்பும் எல்லாமே அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எந்த டேட்ல முக்கியமான டேட் இந்த டேட் சொல்றேன்னா நல்லா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. கேன் ஒரு விஷயத்தை வெளியிடுறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல அவர்கிட்ட ஒரு புது விஷயம் இருக்குதுன்னு தான் அதை வெளியிடுவார். ஏகப்பட்ட விஷயத்தை அவர் ஹைட் பண்ணி தான் கொண்டு போயிருக்காரு. ஒரு விஷயத்தை வெளியிடுறாருன்னா என்ன அர்த்தம், இன்னொரு விஷயத்தை வச்சிருக்காரு அர்த்தம். அப்ப நானும் இந்த மாதிரி தான் டிசம்பர் 21ங்கிற விஷயத்த கரெக்டா சொல்றோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல நிறைய டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டேட்ல எப்படி பிடிக்கிறது, அஸ்ட்ராலஜில எப்படி தொலைவி எடுக்கிறது, ஹவ் கேன் ஃபைண்ட் தட், இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா
எங்கள் கிளாஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரேடிங் ஸ்டைலே பண்ணுங்க. ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் வச்சுக்கோங்க. இது வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஜென்யூனாக சொல்கிறா 0% லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே நீங்கள் லைஃப்பில் வந்து இருக்க மாட்டேங்க. ட்ரேடிங் ஸ்டைலும் மாறுது. ஓகேங்களா? நன்றி.